நம்ம அனுபவத்துக்குள்ள சந்திரக்கலை சூரியக்கலையை எப்படி பார்த்தோம், எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தோம். அதை எப்படி கொடுத்துருக்கோம்னா, ஒரு லெஃப்ட் சைடில் என்னுடைய உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. என்னுடைய லெஃப்ட் சைட்லேருந்து இந்த சுவாசத்தில் ஒரு பக்கம் முழுக்க அந்த சந்திரத்தன்மையை ஒரு நினச்சி ஒரு இச்சா சக்தின்னு சொல்லும்போது அதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் மட்டும்தான் ஃபுல் கவனத்தை வைக்கணும். இங்கேருந்து காலோடைய பாதம் வரைக்கும் அந்த கவனத்தை வைக்கணும். அடுத்தது வந்து அதே மாதிரி ரைட் சைடில் கிரியா சக்தின்னு இங்கேருந்து இது வரைக்கும் கவனத்தை வைக்கணும். அப்போ அங்கே என்ன நடக்கும் ஒரு ஸ்டேஜில்னா, அந்த என்ன சுவாசம் நிகழுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த சுவாசத்தோடைய ஓட்டத்தோட நம்ம பிரயாணம் பண்ண முடியும். அதை வந்து இப்போ நான் தியானம் பண்ணும்போது சுவாசத்தை எதுவும் ஓட்டலை, சுவாசம் ஏங்கிறத அப்படின்னு நின்று பார்க்குறேன். எப்படி நீங்கள் புருவ மத்தியில் கவனம் வைக்கிறீங்களோ, எப்படி இங்கே 2 துவாரத்துக்குள்ளேயும் கவனம் வைன்னு சொல்லணும். இப்போ நான் எங்கே கவனம்னா, கவனமே எங்கேயும் வைக்கல, தியானத்தில் இப்படி உட்காந்தோன்னே உள்ளுக்குள்ளே சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு காட்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். நான் கவனமே வைக்கல, ஒரு நடுநிலையவாதியாக உடலுக்குள்ள என்ன இயக்கம் இருக்குங்கிறத கவனிக்கிறேன். அதுதான் பூமியோடைய சுழற்சியை ஓரளவு அந்த காலத்தை கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்போ இந்த பொசிஷனுக்கு போகணும்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற டூல் எதுனா கவனம். அந்த கவனத்தை எடுத்துட்டு போய் உடல்ல எந்த இடத்துல வச்சாலும் உடல் மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கன கவனம் வைக்கலாம், இங்கன ஒரு மாற்றம் இருக்கும். எங்க கவனம் வச்சாலும் மாற்றம் இருக்கும். நீங்க உடல் முழுக்க கடவுள் கூடியிருக்கிற இடம். நீங்க உடல்ல எந்த இடத்துல வச்சாலும் மாற்றம் இருக்கும். அப்போ உடல்ல நெற்றி, இந்த இதய பகுதி, இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப தீவிரமான இடம். அதனால சாதாரணமா இயல்பா ஒரு குழந்தை கூட எனக்கு கவனம் வச்சா 10 நாள்ல அதுக்கு மாற்றம் வரும், அதுக்கு ஒரு சேஞ்சு தந்திக்கும். அப்ப இந்த மாதிரி இடங்கள்லாம் என்னன்னா ரொம்ப கவனமா, அதை ஏன் அந்த இடத்துக்குள்ள இல்லாம சுவாசத்துக்குள்ள கவனம் ஏன் வைக்க சொன்னோம் அப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் என்னன்னா, நீங்க இந்த சுவாசத்தை கவனிச்சு அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா நாளைக்கு சுவாசம் என்ன பண்ணுன்னா உள்ள போய் அதுவா ஓடி ஒரு வேலை நடக்கும்போது நீ ஒரு பார்வையாளனா அந்த சுவாசத்தை கவனிக்கலாம். இதுதான் கீதையில அந்த வண்டியை ஓட்டும் போது குதிரைங்கிறத எதை சொல்றான், அந்த இயக்கிறது, அந்த குதிரையை இயக்கிறது, அந்த போரை கிருஷ்ணன் போர் செய்யாம பார்வையாளனா இருந்து பார்க்கணும். இப்போ ஊர்ல உலகத்துல எல்லாரும் அடிச்சுக்கிறான், கடவுள் என்ன பண்றான், பார்வையாளனா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப தியானத்தை நீயே ஒரு பார்வையாளனா இருந்து பார்க்கணும். இந்த வாய்ப்பு எப்படின்னா, நீ புருவ மத்தியிலேயே கவனத்தை வச்சுக்கிட்டு இருந்தா இந்த வாய்ப்பை நீ பெற முடியாது, ஏமாந்து போயிடுவ. ஏன்னா அங்க சுகம் அதிகமா இருக்கு. இதயத்துல கவனம் வச்சுக்கிட்டே இருந்தா அங்க சுகம் அதிகமா இருக்கு. சுகம் இருக்கிற இடத்துல தியானத்தை பண்ணி பழகிட்டேன்னா நீயே சுகவாசியா மாறி போயிடுவ. அப்ப சுகம் இல்லாத இடம் எது அப்படின்னா இங்க. அப்ப இந்த இடத்துக்குள்ள கவனம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன ஆகும்னா, தானா ஒரு நாள் சுவாசம் மேலையும் கீழையும் அப்படியே மேல, அது உள் சுவாசமா வெளி சுவாசமும் ரெண்டும் என்ன பண்ணும்னா தனித்தனியா போய் ரெண்டும் சந்திக்கும். பல வேளைகள் உள்ள சந்திக்கும். அப்போ ஒரு டிராவலை பார்க்குற மாதிரி தன்னுடைய மூச்சு காற்றையே ஒருத்தன் பார்க்க தொடங்கும். அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதுக்காக தாங்க சுவாசத்தை கவனிங்கன்னு சொன்னோம், வேற எதுவும் கிடையாது. நம்மால் என்ன பண்றான்னா, வேக வேகமா குறுகுறுப்பு ஒன்று நடக்கணும், வேக வேகமா தியானத்துல ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க பண்றான். ஞானி தியானம் பண்றான்னா அவனோட ப்ரொஃபஷனலே தியானம் தான். அவன் புருவத்தை கவனிப்பான், அவன் வேற ஒரு வடிவத்தை பண்ணுவான், அவன் வேற ஒரு செயலுக்குள்ள இருப்பான். அதுக்குள்ள ஒரு பல்வேறுபட்ட வடிவம் இருக்கு. இப்ப யோகானந்தரே ஏன் இதை சொன்னாப்புல அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியம்தான். புருவத்தை போய் கவனிங்க அப்படிங்கிறது அவர் சொன்னதே எனக்கு ஆச்சரியம்தான். அது அப்படி மாதிரி சொல்லியிருக்க கூடாது, ஏன் சொன்னார் அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். ஏன்னா அப்படி நிகழக்கூடாது. அதனாலதான் ராமகிருஷ்ணர்லாம் தியானத்தை சொல்லியே கொடுக்கல, மந்திரத்தை மட்டும் கத்திக்கிட்டே இரு, அதுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும்னா அவர் வேற வடிவத்துக்குள்ள சொல்லி விட்டு போயிட்டாரு. இப்ப பெரும்பெரும் ஞானி என்னன்னா, தியானம்லாம் சொல்லி எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதை நீ தயார் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள வந்தனா, சூட்சமத்துக்குள்ள வந்து அவனே தியானமாக உனக்குள்ள புகுந்து உனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப கோயிலுக்குள்ளே ஜீவசமாதிக்குள்ளே நமக்குள்ள ஒரு தியானம் வர்றது நம்மளால வரல, எவனோ ஒருத்தன் அங்க உள்ளவன் அந்த சக்தி நமக்குள்ள ஒரு வேலை பண்ணு.
இதுதான் விஷயம். அப்ப நம்ம ஒரு இடத்துக்குள்ள போகும்போது மீண்டும் மீண்டும் அந்த இடத்துக்கு போகணும், நல்ல தியானம் வருதுன்னு சொல்றோம்ல. அப்ப தியானம் நம்ம கிட்ட இல்ல, அங்கதான் இருக்கு. இப்ப தியானம் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கிறவன் அங்க இருக்கிறான். அந்த ப்ரொஃபஷனலை நம்ம வீட்டுக்கு கொண்டாந்துடணும். அப்ப வீட்டுக்கு கொண்டாந்தோம்னா அது தொடர்பு. அப்ப தினந்தோறும் ஒரு இடத்த அந்த தேடுதல், அந்த விஷயத்தை அங்க அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணும், உள் உணர்வுல நீங்க உட்காரவே வேண்டாம், உன் வீட்டுல கூட இருந்துக்க, அந்த தியானம் வருங்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்கு. இப்ப அந்த இச்சாசக்தி கிரியா சக்திங்கிறது 2 சுவாசத்தையும் தனித்தனியா, 2யும் தனியா பிரிச்சு ஒருத்தர் பண்ணும்போது அவருக்குள்ள என்ன இருக்கும்னா, உடல் சம்பந்தமா, நரம்பு சம்பந்தமா ஒவ்வொரு தனி மனிதனும் செட்பேக்ல இருக்கிறான். அப்ப அவன் உடல்ல என்ன ஆகுன்னா, கொஞ்சம் ரத்தம், அந்த செல்கள்லாம் கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த உடல்ல கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அதுக்கு என்ன ஆகும்னா, இந்த நம்ம ஹார்மோன்ல இருக்கிற இந்த லிவர், கிட்னி இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிறது, அது ஆல்ரெடி ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தியானத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொள்ளும் போது அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் சரி செய்யறதுக்கும் அதோடைய இயக்கத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உருவாகும். இதை தியானத்துக்குள்ள பார்த்துட்டு இதை ரொம்ப கவனமா நம்ம கொடுக்குறோம். அப்ப அத மக்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த தியானத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னும் 2-3 தியானத்தை பண்றாங்க. இப்ப இந்த தியானத்தை பண்ணிடுறாங்க, ஆல்ரெடி 10 வருஷமா இன்னொரு தியான பயிற்சியில இருக்கிறாங்க, அதையும் ஒரு ஆஃப் டே பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா, 2 விதமான அந்த அலைவரிசைகள்ல உடல் மாறும், உடல் குழப்பமாகும், உடலே கன்ஃபியூஸ் ஆகும். எதை ஏத்துக்கிறது, எந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுங்கிறத டிஸ்டர்ப் ஆகும். அதுதான் விஷயம். இப்ப நான் ஸ்மூத்தா 2யும் சமன் பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குவேன். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, அது வேற மாதிரி இருக்கும், அது அந்த தியானம். அப்ப 2ம் கனெக்ட் ஆகும்போது இந்த உடல் என்ன ஆகும்னா, முன்னேற்றமே அடையாது, அடைகிற மாதிரி போய் ஒரு இடத்துல போய் நின்றுக்கும். அப்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப உங்களால என்ன பண்ண முடியும்னா, அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம, தியானம் வருது, ஏதோ ஒரு காட்சி வருது, ஆனா மாற்றம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் விஷயம். ஆனா தியானங்கிறது என்னன்னா, பொதுவா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றம் அப்படி இப்படிலாம் உடனே எல்லாம் வராது. அது உள்ளுக்குள்ள வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கும், அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. தியானம் பழகின முதல் நாள்ல இருந்து அது வளர தொடங்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அது நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குரு கண்டுபிடிச்சு சொன்னாருன்னா அது கதை மாதிரி இருக்கும், நீங்களே கண்டுபிடிக்க முடியும். அதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அதான் சொன்னேன்ல, இப்போ எனக்கு ஒரு டைம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அந்த வளர்ச்சியோட வெளிப்பாடு எதை கண்டேன்னா, நான் எங்கெங்கெல்லாம் போகணுங்கிறத எனக்கே காட்டுச்சு. இதுதான் வளர்ச்சி. அப்ப இது வளர்ச்சி அடைந்தா உங்களை அது என்ன பண்ணும், கரெக்டா கைட் பண்ணும். அங்க யாரும் தேவைப்பட மாட்டாங்க, யாரும் உங்களை எந்த மிஸ்யூஸும் பண்ண முடியாது. அது கஷ்டம் வந்தா கூட அது என்ன சொல்லும், அந்த இடத்துல நீ இதை கடக்கணும், இதை கடந்துதான் போகணும், பார்த்துக்கங்கிற அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இது ரொம்ப முக்கியம். அப்ப நமக்குள்ள இருக்கிற சோகம், நமக்குள்ள இருக்கிற கஷ்டம், அப்ப யாரோ ஒருத்தர் ஆறுதல் பண்ணி, நீ போ, கவலைப்படாத, இந்த வாழ்க்கை மாறும், இப்படியே இருக்காது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரிதான் அந்த தியானம் உள் உணர்வுல நம்மள வழி நடத்தும். அது செட்பேக் ஆக கூடாது. உடல் 4 நாள் இப்படித்தான் இருக்கும். இப்ப நம்ம எத்தனையோ பெரிய பெரிய ப்ராப்ளம் உடல்ல சந்திச்சிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணும், அவசரப்படாத, எங்கேயும் போகாத, 3 நாள் 2 நாள் 48 மணி நேரம் இந்த உடல் இப்படியே இருக்கும், அப்புறம் அதுவா பருவ மாற்றம் ஆயிரும், வெயிட் பண்ணு. அதே மாதிரி அந்த டைமிங் முடிஞ்சோன்னா அது உடல் மாறி இயல்புக்கு வந்துடுவேன், அவ்வளவுதான். இல்லைன்னா நம்ம நிற்க முடியுமா? ஒவ்வொரு டயத்துலையும் ஒரு ஆலோசகரை பெற்றுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்து நலைய முடியுமா? இது எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தா மட்டும்தான் தெளிவான தியான ரூட்ல நீங்க போக முடியும். இப்ப இது போக முடியாம நீங்க டைவர்ட் ஆகுறீங்கிறத உங்களுக்கே தெரியும், நீங்க பார்த்துக்கலாம். நான் சொல்ல வேண்டும். தெரியுதா? உண்மையிலே தெரியுதா இல்லையா? அது ஆமா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மணி என்ன போகுது? வேற ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது
அதை ஹேண்டிலே பண்ணக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எது நல்ல விஷயமோ அது மட்டும் உங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஒரு டைம் உருவாக்கும். நீங்கள் இப்போ அதை போய் ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களை 2 விதமாக டைவெர்ட் பண்ணி உங்களை குறி சொல்கிற ஆளாக ஆக்கி விட்டுரும். புரியுதுங்களா? அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அது 2 விஷயமும் சொல்கிறத பெரிதுபடுத்தாமல் அப்படியே விடுங்க. அது அமைதி காத்து அந்த இடத்துலேருந்து நீங்கள் கடக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள். அது அந்த வேலையை நீங்கள் எடுத்து ஒரு வேலையாக செய்யாதீங்க. அதை கடக்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். ஒரு இடத்துல அந்த நல்ல விஷயம் எதுங்கிறத கிளியராக சொல்ல வரும். அப்போ நீங்கள் உங்களுக்கு நடக்கும்போது தெரிஞ்சிடும், ஓ இது அப்படிங்கிறதுக்கான விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த ஆன்மாங்கிறது, இந்த அசிரிதிங்கிறது எப்பயாவது ஒரு முறை தான் நல்ல செய்தியை எடுத்துகிட்டு வந்து சொல்லும். பாக்கி எல்லாமே மனம் என்ன பண்ணனா ஆன்மா மாதிரியே சச்சுருவமாக பேசும். நாளைக்கு இது நடக்க போகுது, போக போகுதுன்னு. அப்போ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாலாம் இறங்கிடக்கூடாது. அதனால தான் நான் பல பேரை என்ன பண்ணுவேன்னா, அந்த தியானத்துக்குள்ளே ஒரு பொசிஷன் வர்றதுக்குள்ளே களத்துக்குள்ளே எந்த பணியும் செய்யாதீங்க, யாரும் தியானம்லாம் கற்றுக் கொடுக்காதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு நிறைய பேரை நான் பர்சனலாகவே நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க அதுக்குள்ளே எனக்கு இதெல்லாம் பேசுது, எனக்கு இதெல்லாம் காட்டுது அப்படின்னு இறங்கிடுவாங்க. அப்புறம் ஒரு இடத்துல என்னன்னா உடல் பாதிச்சிடும். அது அவங்களுக்கு தெரிய முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் அது மனம் என்ன பண்ணோன்னா இறைவன் மாதிரியே வேலை செய்யும். புரியுதுங்களா? அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். வேற ஏதாவது இருக்கா கேள்வி? ஏன்னா உங்களுக்குள்ள என்ன ஏதாவது கேள்வி இருக்கா? என்னடா அப்படி கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் புரியலை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உங்க உணர்வுகள் புரிஞ்சு முடிச்சு விட்டுறேன். வேற யாருக்கும் இங்க எதாவது கேள்வி இருக்கா? உபதேசம் வாங்கினா தியானம் பண்ண விடாம தடுக்கணும். யார்கிட்ட உபதேசம் வாங்கினீங்க? குருநாதர் முதல்ல தெளிவுபடுத்துங்க. குருநாதர்கள் தொலைறதுக்கு அதுதான் நான் என்னன்னா அது முதல்ல தெளிவு அடையணும், தெளிவு பெறணும். உபதேசங்கிறது இங்க நீங்க எங்க வேணாலும் கிடைக்கும், எங்க வேணாலும் தீட்சை கிடைக்கும். அது சரியான செயலாங்கிறத ஒரு மனிதன் கண்டறியணும். ஒரு மனிதன் கடவுளை நோக்குறது அவன் முதல்ல தெளிவடைந்து அந்த விஷயம் தெளிவா அப்படிங்கிறத முதல்ல புல்வாங்கணும். புரியுதுங்களா? 70 விழுக்காடு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, அஷ்டமி, நவமி, பஞ்சமி இதெல்லாம் கோல்டன் பீரியடும்பாங்க. எங்களோட தங்கத்துக்குரிய நாள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எங்களுக்குரிய நாள் இதெல்லாம். ஆனா மக்களுக்குரிய நாள் இதெல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள் இந்த நாள்கள்லாம் ரிவல்ஸா இருப்பாங்க. நிறைய 75% மக்கள் அமாவாசையில துன்பப்படுவான், அமாவாசையில துயரப்படுவான். 75% பேர் பௌர்ணமி அமாவாசையோட தன்மையை உணர முடியாது, அதுக்குள்ள இருக்கிற நல்ல தன்மையை எடுத்துக்க முடியாது. அவன் உடல் வேற மாதிரி செயல் இருக்கும். அந்த அமாவாசையும் பௌர்ணமியையோ இல்ல கிருத்திகையோ இல்ல அஷ்டமியையோ அவனால அந்த நாளை முழுமையாக பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? அப்ப அதுக்கு காரணம் என்ன? அதை யாரும் கண்டறிய மாட்டாங்க. அதேதான் நீங்க வாங்குற உபதேசமும் தியானமும். கண்டறியாம பண்ணீங்கன்னா சுண்டல் கூட கெட்டு போயிடும். நீங்க உட்கார்றது நிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அந்த உபதேசம், அந்த தியானம் சரியா, அதுதான் விஷயம். பாப்புலரை வச்சு, பப்ளிசிட்டியை வச்சு, கிரகத்துல சுக்கிர திசையில ஒருத்தன் பீக்ல இருப்பான், கேது திசையில ஒருத்தன் சாமியாரா 1000 கோடி சம்பாதிக்கணும்னு ஒருத்தன் வந்திருப்பான். அவன் பிரபஞ்சத்திலேருந்து தியானம் கொடுக்க வந்தவன் கிடையாது, சாமியாரா 1000 கோடி சம்பாதிக்க வந்திருக்கிறான். அவங்ககிட்ட போய் நீ உட்கார்ந்தனா நீ என்னவ சொல்லு, நீயே சொல்லு. எல்லாத்தையும் தொலைத்தாதான் அது ஒரு ஞானம். அது வேற வடிவத்துக்குள்ள இருக்கு. நீங்க 4 எவனை வேணாலும் எடுங்க, எல்லாம் ஞானம் பெற்றவன்லாம் எப்படி இருக்கிறான்னு முதல்ல பாருங்க. முதல்ல ஞானம் பெற்றிருக்கான்ல, அவனோட செச்செல்லாம், பழைய செச்செல்லாம் எடுத்து பாரு. அவன் எதுவுமே இருந்திருக்காது.